ஆவைக்கவனர் பேசும்போது விஜய் அவர்கள் பேசும்போது சரி 1967 மற்றும் 77 தேர்தல்களின் வெற்றி விளைவுகளை 26ல நாம் நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்ற அது ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதையே சொல்றாங்களே, அந்த செயல்பாடுகளை விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரா? அந்த 20 வருஷம் 25 வருஷம் அரசியல் உழைப்பா அவர் போட்டிருக்காரா? 67 கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது அருகதே கிடையாது, உங்களுக்கு யோகியதே கிடையாது. அண்ணாவோட திமுகவை கம்பேர் பண்றது. அந்த வெற்றியை நான் பெறுவேன் எப்படி சொல்லுவீங்க நீங்க? அந்த உழைப்பு என்ன, உங்க உழைப்பு என்ன? நான் போனால் கூட்டம் சேர்ந்துருன்ற பாயிண்ட் இருக்குல்ல, தப்பான பாயிண்ட். ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவர் போனால் கூட்டம் சேரணும். அது ஆக்சுவலாக காசு கொடுத்து கூட்டம் சேர்க்குறாங்க. நீங்கள் இது போனால் தானா கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கணும் இல்லை, உங்களை பார்க்க தானே வராங்க. அடிக்க மாட்டேன்ட்டாரு. இதுதான் லாஸ்ட் படம் தான் சொல்றீங்க. இனிமேல் அதெல்லாம் நாளை முதல் குடிக்க மாட்டேன்ற மாதிரி தான். அதெல்லாம் நடிகர்கள்லாம் ஆடின காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்ற மாதிரி அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. அதெல்லாம் அவரு அடுத்த படம் ஒத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. இன்னும் ஒரு படம் தான் அப்படின்னு போயிட்டே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நீங்க ஒரு செல்வாக்கு மிக்க நடிகருங்க. நீங்க பாஜகவை கொள்கை எதிரியா சொல்லிட்டீங்க, திமுகவை அரசியல் எதிரியா சொல்லிட்டீங்க. அவங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்க ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் உங்களுக்கு வரலாம், இல்ல பாஜக எதிர்ப்பு கூட உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் எப்போ வரலாம்னா நீங்க உங்க உழைப்பை பொறுத்து இருக்கு. அதனால 67 77 67 77 சும்மா அந்த ஆத ஒரிஜினல் சொல்லி கொடுத்தது கீ கொடுத்த பொம்மை மாதிரி அதே சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது தளபதின்னு கட்டுறா, எங்களுக்கு தலை விதியா இருக்கு. என்ன கொள்கைன்னா டிவிகேன்ற கொள்கை, என்ன விஜய்ன்ற இதுதான் உன் கொள்கையா? புலிக்குட்டிகளுக்கும் அணில்களுக்கும் போட்டியா அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இனிமே திமுகவை அடிச்சுக்கிட்டு இருந்த சீமான் அவர்கள் இனி விஜய் தான் அடிப்பாரு இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு எடுத்து. இல்ல விஜய் அடிப்பாரு, திமுக அடிப்பாரு, மோடியும் விமர்சனம் பண்ணுவாரு, சண்டைகள். ஆனால் இந்த எலெக்ஷன்ஸ்ல அவரை பொறுத்த மட்டும் விஜய் அவருக்கு மேல ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். விஜய் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் பிரியன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். இரண்டாவது கடிதத்தை விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதியிருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு எழுதியிருக்காரு. யார் பாணியை கடைபிடிக்கிறாரு சார் விஜய் அவர்கள்? வெளியில் வர வேணாம், தொண்டர்களை கூட தோழர்களை கூட கைக்குலுக்கி சந்திக்க வேணாம், தோளோடு தோல் நிற்க வேணாம், கடிதம் வாயிலாகவே நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரோட ஸ்டைல் இது? இல்லை, இது கடிதம் வாயிலாக ஒரு அரசியல் தலைவர் தொண்டர்களோட பேசுகிறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் இன்னும் கிரவுண்டில் போய் தமிழ்நாட்டு மக்களையே நீங்கள் பார்க்கல. இன்னும் அதுக்குள்ளே கடிதம் மூலமாக இப்போது எவ்வளோ பேர் கடிதம் மூலமாக தொண்டரோட உடன்பிறப்பேன் கலைஞர் எழுதினார். அண்ணா திராவிட நாடு அவரோட பத்திரிகைகளில் தொடர்ந்து தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினார். வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு காலகட்டத்திலும் ஜெயலலிதா கூட சில இடத்துல எழுதியிருந்தாங்க, ஸ்டாலின் கூட எழுதினார். கடிதம் எழுதுறது தொடர்பு கொண்டது. அதுக்கு முன்னாடி நீங்கள் களத்தில் போய் தமிழ்நாடு மக்களை நீங்கள் பார்க்கணும். இல்லை, நீங்கள் பார்க்கவே இல்லை, உங்கள் சொந்த தொண்டர்களே பார்க்கல. நீங்கள் கடிதம் எழுதிங்கன்னு அர்த்தம் பேப்பர் டைகராக இருக்கீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தீங்கன்னா அது எப்படி வரும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வெளில வாங்க. நீங்கள் அரசியல் தலைவர்னு மாறுங்க. முதல்ல கூட்டத்தை கண்டா நான் போனால் கூட்டம் சேர்ந்துருன்ற பாயிண்ட் இருக்குல்ல, தப்பான பாயிண்ட். ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவர் போனால் கூட்டம் சேரணும். அது ஆக்சுவலாக காசு கொடுத்து கூட்டம் சேர்க்குறாங்க. நீங்கள் இது போனால் தானா கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கணும். இல்லை, உங்களை பார்க்க தானே வராங்க. ஒரு டவுட் இருக்குது சார். என்னென்னா, டாப் ஹீரோவாக இருப்பாங்க, நடிகையாக இருப்பாங்க. அவங்க அந்த நடிப்புத்துறையை விட்டுட்டு நார்மலாக தினந்தோறும் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டு அந்த மவுஸ் போயிடும்ல, அதுக்காக அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் போகிறாரு. நீங்கள் ரெட்டை குதிரை சவாரி பண்ண முடியாதுல்ல. ஒன்று நடிச்சுட்டும் இருப்பேன், நான் இதுவும் பண்ணுவேன்னா ஏதாவது ஒன்று தான் நீங்கள் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் யாரையுமே பார்க்கறதும் கிடையாது. நடிக்க மாட்டேன்ட்டாரு. இதுதான் லாஸ்ட் படம் தான் சொல்றீங்க. இனிமேல் அதெல்லாம் நாளை முதல் குடிக்க மாட்டேன்ற மாதிரி தான். அதெல்லாம் நடிகர்கள்லாம் ஆடின காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்ற மாதிரி அதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. அதெல்லாம் அவரு அடுத்த படம் ஒத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. இன்னும் ஒரு படம் தான் அப்படின்னு போயிட்டே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நாளைக்கு தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி வரலன்னா மறுபடியும் பின்னாடி நடிப்பு தானே போகணும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வரலன்னா யூ ஹேவ் டு கோ பேக் டு த ஃபீல்டில், அங்கே தான் போய் நடிக்கணும் மறுபடியும் நீங்கள். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு பிரசவ வைராக்கியம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அடுத்த குழந்தை வேண்டான்ற மாதிரி தான் அது ஆக்சுவலாக. ஸோ பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதினா கூட்டத்தை பார்க்கணும். கூட்டத்தில் போய் கூட்டத்தோட மக்களாக இருக்கணும். நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டு மக்களே இன்னும் பார்க்காத இருக்கீங்க. ஒரு மாநாடு இப்போ தான் விக்கிரவாண்டியில் போட்டிங்க, கோயம்புத்தூர் ஒரு கூட்டத்தை போட்டிங்க, பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டத்தை. இப்போ மதுரையில் ஒரு மாநாடு போட போகிறீங்க. நீங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதுறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. கடிதம் எழுதுறதுலாம் எழுதலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். உங்கள் தொண்டர்களை ஒரு தடவை பார்க்கணும். அவங்க உணர்வுகளை நேருக்கு நேராக நீங்கள் பேசி புரிஞ்சுக்கணும். உங்கள் கட்சியிலேயே பல ப்ராப்ளங்கள் கீழே வரையும் இருக்கலாம். ஏன்னா உங்கள் 4 30 வருஷமாக அவர் என்ன அந்த கடிதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது,
ரெண்டாவது லைன் முதல் லைனுக்கு பின்ன போவோம். என்னன்னா 32 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் இயக்கமாக இருந்து தினம் தினம் மக்கள் மனம் அறிந்து உணர்ந்து வரும் நாம் சொல்வதில் அடர்ந்த ஆழ்மை உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்கள் மனம் அறிஞ்சிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு இருக்குல்ல. இல்லை நீங்கள் உங்கள் நற்பணி மன்றம் வச்சு ஏதோ பண்ணியிருக்கலாம். நீங்கள் நம்ம ம். இல்லைன்னு சொல்ல வரல, அதாவது எதுவுமே பண்ணலைலாம் சொல்ல வரல. நீங்கள் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டியது அவசியம். நீங்கள் உங்கள் மக்களை சந்தித்து விட்டு நீங்கள் அப்புறம் வந்து தொடர்ந்து நீங்கள் கடிதங்கள் எழுதுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டேன், உங்கள் ம். எழுச்சியை பார்த்தேன், நம்ம வெற்றி பெறுவோம், நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குன்னு ஒரு கடிதம் எழுதினா பரவாயில்ல. நீங்கள் உங்கள் மேல் லெவலில் நீங்கள் இருக்கிற உங்களுக்கும் கீழ் லெவலில் இருக்கிற தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ம். அந்த கேப்பை வந்து யார் ஃபில்அப் பண்ணுவோம்? ஆக்சுவலாக நடுவில் வந்து இடையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். ம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம்? ஆக்சுவலாக அதெல்லாம் எப்படி நீங்கள் ம். 4 அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ம். ஸோ அதனால் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும், டெய்லி தொண்டர்களை சந்திக்கணும், மாவட்டத்தில் மாவட்ட செயலரை சந்திக்கணும். இதெல்லாம் நீங்கள் சந்திக்கிறது இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற அட்வைஸரே நீங்கள் சந்திக்கிறது இல்லை. தினந்தோறும் ஒரு கட்சி அலுவலகத்துக்கு வந்தா அவர் வரணும், கட்சி அலுவலகத்திலேயே போய் தொண்டர்கள் எல்லாரும் சந்திக்கணும், பல சந்திக்கலாம். விஷயம் இருக்குங்க. நீங்கள் இன்னும் நடிகர் மாதிரியே நினச்சிருந்தீங்கன்னா அது தேராது. சரியா? நீங்கள் நடிகர்லேருந்து அரசியல் கட்சி தலைவராக மாறுங்க. மாறி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து மக்களோட நெருங்கின தொடர்புல நீங்கள் போக வேண்டியிருக்கும். சும்மா வந்து லெட்டர் எழுதிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது. ஓகே. மறுபடியும் தாவேக்காவினர் பேசும்போது, விஜய் அவர்கள் பேசும்போதும் சரி, 1967 மற்றும் 77 தேர்தல்களின் வெற்றி விளைவுகளை 26ல் நாம் நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்றார். அது வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதையே சொல்றாங்களே, அந்த செயல்பாடுகளை விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரா? அந்த 20 வருஷம் 25 வருஷம் அரசியல் உழைப்பா அவர் போட்டிருக்காரா? மக்களோட மக்களா நின்றுருக்காரா? எதுவுமே பண்ணாம மீண்டும் மீண்டும் அந்த வெற்றியை நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு எப்படி விஜய் அவர்கள் சொல்றாரு? ஏங்க நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர்ன்றதுல சந்தேகம் இல்லைங்க. உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குன்னு சந்தேகம் இல்லை. அவங்க ஓட்டாக மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் திருப்பி 67 சொல்ல முடியாது. 67 காங்கிரஸ் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு ரெடியாக இருந்தாங்க. அதனால் அண்ணா வந்து எத்தனை வருஷ காலம் ஒரு 49லேருந்து கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காரு. அவர் எத்தனை போராட்டங்கள், எத்தனை மாநாடுகள்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போயிட்டு எத்தனை பொதுக்கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான பொதுக்கூட்டங்கள், எத்தனை தடவை தமிழ்நாட்டை சுற்றி வந்திருப்பாங்க, எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்களா? தங்கத்தட்டில் உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்களா மக்கள்? அந்த நீங்கள் கஷ்டப்பட்டாலே தவிர எதுவுமே பண்ணாத இருக்கும். அண்ணாவை நீங்கள் நீங்கள் 67 கம்பேராக பண்ணாதீங்க. உங்களுக்கு அது அருகதே கிடையாது, உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அண்ணாவோட திமுகவை கம்பேர் பண்ணுறது. அந்த வெற்றியை நான் பெறுவேன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அந்த உழைப்பு என்ன? உங்கள் உழைப்பு என்ன? அந்த உழைப்பு என்ன சார்? அந்த உழைப்பு 49லேருந்து 67 வரை அந்த உழைப்பு என்ன? கிட்டத்தட்ட வந்து 18 வருட காலம் எப்படி உழைச்சிருக்காங்க, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்காங்க, எத்தனை மாநாடுகள் போட்டிருக்காங்க, எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சிருக்காங்க, எவ்வளவு தாக்குதல்களை சந்திச்சிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? 57 வந்து 15 இடங்கள், 62 வந்து 50 இடங்கள் வாங்கினாங்க, 67 இடத்த பிடிச்சாங்க. ஒரு வானவில் கூட்டணி அமைச்சாங்க, கம்யூனிஸ்டில் சேர்த்தாங்க, ராஜாஜி சேர்த்தாங்க. அவர் அண்ணாவை நம்பி வந்தாங்க எல்லாருமே. காங்கிரஸை முறியடிக்கணும்னு நினைச்சாங்க. அவரை ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மக்கள் வந்து புரியும் மாதிரி சுட்டு கொண்டாங்க மக்களை. அப்படி இருக்கும்போது அரிசி பஞ்சம் வேறு தலையெடுத்தது. அரிசி பஞ்சம் தலையெடுத்த போது என்னாச்சு? மக்கள் வந்து அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சாங்க. அதுக்கேற்றபடி வந்து அண்ணா வந்து ஒருபடி நிச்சயம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆமாம், கொடுத்தாரு. அதனால இந்த வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு மக்கள். இல்ல, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, காமராஜரை தோல்வியடைய செஞ்சாங்க. அதை இவர் வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. வச்சுட்டு இவர் மீண்டும் மீண்டும் வந்து அப்புறம் காமராஜருக்கு கொள்கை தலைவரா வச்சுட்டு அரசியல்ல வந்து தலைவர்கள் தோல்வி அடைகிறது, தோல்வி அடையாதெல்லாம் இயற்கைங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு கட்சியில் அண்ணாவே தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதனால தோல்வி அடைகிறது அது பிரச்சனை இல்லை. இல்ல, அது காங்கிரஸை எதிர்த்து காமராஜரை எதிர்த்து சந்திச்ச தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றது. காமராஜரை எதிர்க்கிறது சரின்றாரா இவருன்னு? அது புரியல. காமராஜர் ஒரு அரசியல் தலைவர் தானே, அவர் வந்து ஒரு நேர்மையான தலைவர், அவரை வழிகாட்டியா வச்சிருக்காருன்னு வச்சுக்கலாம். நம்ம பாயிண்ட் அது இல்லை. காங்கிரஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் தெளிவாக இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அண்ணாவுடைய உழைப்பு, திமுகவுடைய பங்களிப்பு அது எப்படி இருக்குது? எவ்வளோ பெரிய பங்களிப்பு! நீ அதில் கொஞ்சம் கூட உனக்கு இல்லையா? அதில் உங்களுக்கு கொஞ்சமாக அதில் கால் பகுதியாக 10% இருக்கா? மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணீங்க? ஏதாவது ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? அவங்க எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை மாநாடு நடத்திருக்காங்க, எத்தனை ஊர்வலம் போயிருக்காங்க, நேருக்கு கருப்பு கொடி காட்டி எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ தடுப்பு காவல் சட்டத்தில் உள்ளே போனாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் நிறைய நடந்திருக்கு. எதுவுமே இல்லாத நீங்கள் நான் வந்து அண்ணா மாதிரி வெற்றி பெறுவேன், 67 மாதிரி வெற்றி பெறுவேன். அதுக்கு பின்னாடி தேவை உழைப்பு உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை இன்னும் சந்திக்கவே இல்லை. சந்திச்சுட்டு அப்புறம் பேசுங்க. 77 எம்ஜிஆர் உழைப்பு தான். அவரும் 15-20 வருஷ காலம் பாடுபட்டு தான் வந்திருக்காரு.
வந்து அதுக்கப்புறம் 72க்கு அப்புறம் திண்டுக்கல் தேர்தலில் வின் பண்ணார். அதுக்கப்புறம் எமர்ஜென்சியில் வந்து ஓரளவுக்கு இந்திரா காந்தி ஆதரிச்சார், தப்பிச்சார் ஓரளவுக்கு. அப்புறம் 77 வந்து அவர் வின் பண்ணார். அப்போ கருணாநிதி ஆட்சி மேலே ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் கூறப்பட்டு அவர் அன்பாப்புலர் ஆகிட்டார். கருணாநிதி திமுக அன்பாப்புலர் ஆகிடுச்சு. அந்த இடத்துல எம்ஜிஆர் சரியான ஒரு ஆல்டர்னேட்டாக வந்தார், வின் பண்ணார். அவரும் உங்களுக்கு உங்களை மாதிரி வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு எலெக்ஷன் சந்திக்காமல் இல்லை. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு பார்லிமெண்ட் தேர்தலையே சந்திக்கலையே, நீங்கள் ஒதுங்கிட்டீங்களே. நீங்கள் அவர் முதல் பார்லிமெண்ட் திண்டுக்கல் இடைத்தேர்தல் சந்தித்து வெற்றி பெற்றார் அவர். ஸோ நீங்கள் பாப்புலர் லீடராக இருக்கலாம், பட் ஆனால் டோன்ட் கம்பேர் வித் 67 வெற்றியெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுக்கு தகுதி கிடையாது. அந்த வெற்றி பெறதுக்கான தகுதி உங்களுக்கு கிடையாது. அது அதுக்கான உழைப்பு உங்ககிட்ட இல்லை. அதற்கான உழைப்புக்கு நிறைய வருடங்கள் தேவை. அது மக்களாக இருந்து பண்ணணும். மக்கள் நீங்கள் அண்ணாவோட பழமையை சொல்றீங்க, மக்களோடு மக்களாக மக்களிடம் செல், அவர்களோடு ஒன்றாகிறீங்களா சொல்றீங்க. அதெல்லாம் அவர் பண்ணினது, நீங்க இன்னும் பண்ணல. அதெல்லாம் நீங்க முதல்ல பண்ணுங்க. அதை நீங்க உங்க தொடர்களுக்கு சொல்லாதீங்க, நீங்க போய் பண்ணுங்க முதல்ல. அந்த அண்ணா வரிகளை சொல்லிட்டு சொன்னாரே, இனிமே நான் மக்களை சந்திக்க போறேன், இனிமே களத்துல இறங்க போறேன், செப்டம்பர்ல சுற்றுப்பயணம் போக போறேன், இனிமே முழுக்க நான் அரசியல் ஈடுபாடோடு செயல்பட போறேன்னு சொன்னாரே, சொல்லி பல நாள் ஆகுதே சார். அதாங்க போலே அவர் இன்னும் போனா தானே. மக்களோட மக்களாக செல்லுனா நீங்க தெரிஞ்சீங்களா? உங்க தொண்டர்களை போக சொல்றீங்க. உங்க தொண்டர்களுக்கு முதல்ல அரசியல் அனுபவம் போட்டு அவங்க செலவு பண்ணுங்க. உங்க தொண்டர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கா முதல்ல? இல்ல. அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பூத் லெவலில் அனுபவம் இருக்கா? கிடையாது. ஏதோ 4 அட்வைசர் வச்சு அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் ஆடின்னு கிடக்கிறீங்க. நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகருங்க. நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரியாக சொல்லிட்டீங்க, திமுகவை கொள்கை அரசியல் எதிரியாக சொல்லிட்டீங்க. அவங்க 2 பேரை பற்றி நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணி பிரச்சாரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்கள் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கு வர ஓட்டு உங்களுக்கு வரலாம், எதிர்ப்பு ஓட்டுகள் உங்களுக்கு வரலாம், இல்லை பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் கூட உங்களுக்கு வரலாம். அதெல்லாம் எப்போ வரலான்னா நீங்கள் உங்கள் உழைப்பை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறீங்க, மக்களோடு எப்படி சந்திக்கிறீங்க, மக்கள் எப்படி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. அதனால் 67 சும்மா அந்த ஆத ஒரிஜினா சொல்லி கொடுத்தது கீ கொடுத்த பொம்மை மாதிரி அதே சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு உங்ககிட்ட இல்லை. அந்த உழைப்பை நீங்கள் மக்களாக போய் தான் செய்யணும். அது ஆக்சுவலாக அது பண்ணாத வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக்சுவலாக கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு 4 பேர் இருக்காங்க அரசியலில். வந்து முதுமை பெற்ற, ஆளுமை மிக்க, அனுபவம் பெற்ற நபர்கள் வேணும். எம்ஜிஆர் அவர்களே அதை வைத்திருந்தார். கூட வந்து ஒரு 4-5 பேரை வச்சிருந்தாரு. அதுவும் அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணம். கண்டிப்பாக எதுவுமே இல்லை. அப்படி ஒரு 4 பேரோ ஒருத்தர் கூட இல்லை. அப்படி வர விரும்புகிறவங்களுக்கும் அங்கே வந்து எண்டு கார்டு தான் போடுறாங்க, உள்ள என்ட்ரியே கிடையாது. 4 பேரை வச்சுட்டு அவங்க 4 பேருமே ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடிய 4 பேர் தான். இந்த கார்ப்பரேட் ஸ்டைல்லையே நம்ம வந்து வெற்றியை எடுத்துடலாம், போதும் இதுவே கட்சிக்குன்னு நினைக்கிறாரா விஜய்? இல்லை, கார்ப்பரேட் ஸ்டைல் கை கொடுக்குமா? இல்லை, அதாவதுங்க கார்ப்பரேட் ஸ்டைலில் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறதை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றபடி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. காலத்துக்கு ஏற்றபடி சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம். பொதுக்கூட்டம் தான் பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களோட சோசியல் மீடியாவில் கூட நீங்கள் பேசலாம். இல்லை, அது மட்டுமே போதுமா? அது மட்டுமே போராது. அது மட்டுமே போராது. சோசியல் மீடியாவில் பேசுறது மட்டுமே போராதுன்றதான் பாயிண்டிங்க. நீங்கள் மக்களை சந்திக்காமல் எந்த விஷயமும் நடக்காது. நான் ஒரு ரூமில் உட்காந்துருப்பேன், நான் எல்லாம் பண்ணுவேன், நான் எல்லாம் அறிக்கை விட்டுருப்பேன், கடிதம் எழுதுவேன்னா அதெல்லாம் நடக்காது. ரெண்டாவது, உங்கள்கிட்ட இருக்கிறவங்க அரசியல் அனுபவம் இருக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற பேரில் சில பேர் இருக்காங்க. ஞானவரசாமி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற பேரில் இருக்கார். ஆதவர்ஜினா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற பேரில் இருக்கார். முஷி ஆனந்த் மட்டுமே அதில் பாலிட்டிஷியன். அவர் சும்மா ஒரு முனிசிபாலிட்டியில் பாலிட்டிஷியனாக இருந்தவர் இங்கே வந்து ரசிகர் மன்ற தலைவர் வந்திருக்காரு. அந்த அருள்ராஜ்ன்றவர் அவர் ஒரு ரெவன்யூ துறை அதிகாரியில் ஒரு அதிகாரியாக இருக்கார். இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ஒரு முழு அரசியல்வாதி, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அங்கே இறந்துருக்காங்களா? அப்படி யாரும் உங்களை நெருங்கவே முடியலையே, நீங்கள் யாரையும் சேர்க்கவும் மாட்டேங்கிறீங்களே. அதனால் நீங்கள் வந்து உங்களை பற்றி ரொம்ப கொஞ்சம் அதிகமாக நீங்கள் உங்களை பற்றி நீங்களே மதிப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் இன்னும் அன்டெஸ்டடாக இருக்கீங்க. கிரவுண்டில் வந்து அன்டெஸ்டடாக இருக்கீங்க. உங்களுடைய ஓட் வங்கி பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தால் கூட அதெல்லாம் வருமா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து அன்லெஸ் நீங்கள் கிரவுண்டை ஹிட் பண்ணாத நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் உங்களை பற்றின கணிப்பை வந்து நீங்கள் வந்து மதிப்பிட முடியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் விரைவாக நீங்கள் கிரவுண்டில் வரீங்களோ, எவ்வளோ சீக்கிரம் வந்து மக்களுக்கான விஷயங்களை கையில் எடுக்கிறீங்களோ, எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் மக்களோட நெருங்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வெற்றி இருக்குமே தவிர, நான் வந்து வீட்டில் உட்காந்து கடையில் எழுதிட்டு இருப்பேன், வீட்டில் உட்காந்து அறிக்கை விட்டுருப்பேன், இல்லை எங்கள் ஆலோசகர் சொல்கிறத கேட்டு நடந்துட்டு இருப்பேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஓகே, சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, இவ்வளோ நாள் வந்து வரட்டும், யார் வேணால் அரசியலுக்கு வரட்டும், தம்பி வந்தால் வந்துட்டு போகட்டும், அவர் செட் ஆகாத 2 கொள்கையை பேசுகிறாரு, பரவாயில்ல, அவர் பண்ணிட்டு போட்டோம், நாங்கள் வந்து அவருக்கு வந்து முன்னோடி, நாங்கள் போய் அவங்ககிட்ட பேசணும், கூட்டணி போடணும்லாம் அவசியம் இல்லை, தம்பி வந்தால் நான் வேணால் சேர்த்துக்கிறேன், அந்த மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார்.
சமீபத்தில் மேடையில் விஜய் அவர்களை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் தான் போட்டி அப்படின்னாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு, தளபதின்னு கட்டுறா, எங்களுக்கு தலை விதியாக இருக்குது, என்ன கொள்கைன்னா டிவிகேன்ற கொள்கை, என்ன விஜய்ன்ற, இதுதான் உன் கொள்கையா, புலிக்குட்டிகளுக்கும் அணில்களுக்கும் போட்டியா அப்படின்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ இனிமே வந்து திமுகவை அடிச்சுக்கிட்டு இருந்த சீமான் அவர்கள் இனி விஜயை தான் அடிப்பார் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை விஜய் அடிப்பார், திமுக அடிப்பார், மோடியும் விமர்சனம் பண்ணுவார், சண்டைகள். ஆனால் இந்த எலெக்ஷன்ஸில் அவரை பொறுத்த மட்டும் விஜய் அவருக்கு மேலே ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். விஜய் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா விஜய் ரசிகர்கள் இத்தனை நாள் சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் பெரும்பாலும். அந்த ஓட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டேமேஜை எப்படி சரி பண்ணுறதுன்னு சீமானுக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா அவரோட கட்சியும் வந்து நிறைய பேர் விலகி போயிட்டாங்க, அவர் கட்சியிலையும் ஆட்கள் கிடையாது. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறது, விஜயை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இவர் 8% கொண்டு வந்திருக்காரு, விஜயை வந்து 8% கீழே தள்ளணும். அதனால் அதுக்கான என்ன முயற்சிகள் பண்ணுமோ அதை அவர் பண்ணுவார். அதனால் வந்து அவருடைய நோக்கம். அதனால தான் இப்போ விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தல் நெருக்கத்தில் வந்து விஜயை தோக்கடிக்கணும்னா அவர் வேறு ஏதாவது கூட்டணியில் கூட சேரலாம், சொல்ல முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியில் கூட அவர் சேரறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ஓரங்கட்டாலும் கூட்டணி போக மாட்டேன், தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனால் நாளைக்கு வந்து விஜய் வலுவா வரும்போது அவரை வீழ்த்தணும் அப்படின்னா, அவர் வந்துட்டாருன்னா இவருடைய இது காலி. ஏன்னா அவர் தமிழ் தேசியத்தையும் சொல்றாரு, திராவிடத்தையும் சொல்றாரு. ஸோ அதனால அவர் வந்துட்டாருன்னா சீமானுடைய அரசியல் வந்து முடிஞ்சிடும், அந்த இடத்துல முடிஞ்சிடும். இல்லை, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, தமிழ் தேசிய கொள்கை ஃபாலோ பண்ணுறவங்க, கட்சி சார்பான இல்லை சில அமைப்புகள் சார்பாக அந்த செயல்பாட்டில் இருக்கிறவங்களோட ஆதரவு நாம் தமிழருக்கு அதிகமாக இருந்தது. அதனால தான் கட்சி வந்து தனித்தே போட்டிட்டாலும் வளர்ச்சி ரொம்ப குறுகியதாக இருந்தால் கூட ஒரு பிரபாகரன் பேரை சொல்லிட்டு வந்தாருங்க, மேதகு பிரபாகரன் பேரை சொல்லிட்டு செயல்பட்டாராங்கிறது. ஈழ பிரச்சனையில மக்களுக்கு ஒரு அனுதாபம் இருந்தது. இளைஞர்கள் வந்து அந்த படுகொலைகள், முள்ளிவாய்க்கால் படுகொலைகளில் ரொம்ப இந்தியன் கவர்மெண்ட் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க, ஸ்ரீலங்கா மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, தனி ஈழத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க. அது பிரபாகரனுடைய அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் மரணம்லாம் வந்து அவங்களை பெருசாக பாதிச்சுது. அப்போ இவர் அந்த இடத்த கையில் எடுத்த உடனே நான் அங்கே போயிட்டு வந்தேன், அவரெல்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு விஷயம் கையில் எடுத்த உடனே ஒரு இளைஞர் கும்பல் அவருக்கு பின்னாடி போச்சு. அது கொள்கை சார்ந்த ஈர்ப்புடைய ஒரு கும்பல். அவங்க வந்து எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் எடுத்துட்டு இவர் வந்து செயல்பட மாட்டேங்கிறாரே அப்படின்னு அந்த கொள்கை சார்ந்த கும்பல் இவருக்கு ஆதரவு அளிக்குமா? இல்லைங்க, பெரும்பாலான விஜய் ரசிகர்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க இத்தனை வருஷ காலம். அவரோட ஓட்டு வங்கியில விஜயோட, ஏன்னா விஜயனுடைய தம்பியெல்லாம் சொல்லியிருந்தார்ல, அதனால வந்து விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் பாதி பேர் அவருக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டெல்லாம் இவருக்கு திருப்பி வந்துடும். அதனால் வந்து அதில் தவிர இளைஞர்கள் பல பேர், சீமான்ட்ட இருக்கிற இளைஞர்களும் பல பேர் கொள்கை கும்பலாக இருந்தால் கூட அவர் எலெக்ஷன்லேயே அவர் வந்து அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குல்ல, அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குல்ல. அவர் தனியாக எந்த கூட்டணியும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்சிஏ ஒரு கவுன்சிலராகவோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குல்ல. அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க யோசிப்பான்ல, எத்தனை நாளைக்கு இது மாதிரி தனியாகவே நம்ம தனி ஆவர்த்தனமே வாசிச்சுட்டு இருக்கிறதுன்னு. அதனால் ஒருவேளை இந்த மாதிரி டிவிகே மாதிரி இடத்துல நம்ம போய் சேர்ந்தால் நமக்கு வந்து ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கோ, ஒரு ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்தில் ஏதாவது நகரசபை மாநகராட்சி எங்கேயோ இடத்துல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனால் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை விட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதில் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஓட்டு வங்கி அவருக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அது சீமானுக்கே தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. அதனால தான் வந்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் விஜயை. விஜய் வந்து செல்வாக்கு பெறக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்மளோட அதிகமாக ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதனால் விஜயை வீழ்த்துறதுலாம் கடைசி கட்டத்தில் சீமான் அதிரடியாக வேறு பல முடிவுகள் கூட எடுப்பார். விஜய் வரக்கூடாதுன்ற ஒரு, விஜய் அதிகமான ஓட்டுகள் வாங்கக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தில் எடுப்பார் என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. நன்றி சார், நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.